செம்ம சூப்பரான ஒரு படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஃபன்னு, ஜாலி, ரொமான்ஸ், லவ், காமெடி, என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற கேட்டுக்கோங்க. ரொம்ப ஜாலியாக பார்ட்டி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி தூங்கா நகரமான கோவா 24 hours டான்ஸ் என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும் அங்கே. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ வேலைக்காக வரான். வேலைக்கு வந்த இடத்துல அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். வந்த 5 நிமிஷத்துலேயே அந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. கிட்டத்தட்ட விரும்புகிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் லவ் பண்ணுறதே ஒரு குற்றமாடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவனை வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி அண்ட் இவன் அந்த ஃபேமிலியை வச்சு செய்வான். செம்ம படம், செம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு குறையே கிடையாது. ஜாலி, ரொமான்ஸ், லவ் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு சூப்பரான கதை தான் இது. ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. செம்ம ஜாதகமாக இது. எனி டைம் இவன் சண்டை போட்டுனே இருப்பான். சனி பகவான் எப்போவுமே உச்சத்தில் இருப்பார் இவன் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாமி, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றப்போ சமீர் அப்படின்னு சொல்லி வை, இவனோட கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பேர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாதீங்க, அவன் இல்லைன்னா அவ்வளோதான் சொன்ன உடனே ஒரு ஏற்றுது அந்த குழந்தை பண்ணா பற்றியா இவனோட வேலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே நமக்கு ஸ்கூலில் காட்டுறாங்க. இங்கே ஒரு குட்டி பையன் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கிறான். வேறு யாரும் கிடையாது, இவன் தான் சமீர். ஸோ அந்த ஜோசியர் சொன்ன எல்லா வேலையும் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். பெரியவங்க கூட பார்க்காம கோவத்தில் அறிஞ்சிடறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கடை வந்து அட்வைஸ் பண்ணுறான், இதெல்லாம் ரொம்ப தப்புடா, நீ என்ன வேணா பண்ண, லைஃப்பில் கோவம் மட்டும் படாத, லைஃபு கெட்டு போய்டும், இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க சொல்லி அட்வைஸ் பண்ண அவனும் கேட்டுக்கிறான். இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் காட்டுறாங்க நமக்கு. இப்போ சமீர் வளர்ந்துட்டான். ஸோ வந்த உடனே போட்டு எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு துடிக்கிறா, வேணா சமீர் ப்ளீஸ் அவங்களை விட்டுட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் சமீர் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, போட்டு அடின்னு சொல்லி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுற, எத்தனை வாட்டி தான் அவன் மேலே கேஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு இருக்க. அவன் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு மேலே கை வச்சான். என்ன மாதிரினா பாஸ்கெட் பால், அதாவது காலேஜில் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க பொண்ணை தூக்கி அப்படியே அவளே பாஸ்கெட் பாலை வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண நான் எப்படி விடுவேன், நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவமாக வந்து பேசுகிறான். அப்போ தான் அவன் அடித்தவன் எல்லாரையும் காட்டுறாங்க. பாவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவை தான், பட் அடிச்சிருக்கக்கூடாது இல்லையா. இப்போது சொல்கிறான் சமீர், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோவம் தான் நான் அடிப்பேன் அப்படின்னா. அப்படியா, எனக்கும் கோவம் வருது, இப்போது ஃபைன் கட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ண உங்களை தூக்கி உள்ளே போட்டுடுவேன் அப்படின்றாங்க. அடுத்த சீனில் பார்த்தா அந்த பொண்ணு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். சர்ச்சில் வந்து பார்த்த சமீருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அடிப்பாவி, என்ன இப்படி பண்ணிட்டேன்னா, இங்கே பாரு சமீர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணா சண்டையெல்லாம் போடாத சமீர், இங்கேருந்து போயிடு அப்படின்னு அந்த மாப்பிள்ளை ஓட பார்க்க அப்படியே பொண்ணு பிடிச்சிக்கிறா. என்னடா உன் பிரச்சனை அப்படின்னா, நீ அப்படின்னா என்ன நீ என்ன தானே அப்படின்னா, எனக்காவது நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறியா, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறியா, இல்லை தானே, அப்புறம் எப்படி நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லலை. இங்கே பாரு, நீ ரொம்ப கோவக்கார, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்கும். என் மாப்பிள்ளை பற்றியா எவ்வளோ இன்னோசென்ட்டாக எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான், தயவு செஞ்சு எங்கள் லைஃப்பில் வந்துடாது சமீர், தயவு செஞ்சு போயிடு, எங்களை வாழ விடு அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கழட்டிக்கிறான். அப்படியே சமீரோட மனசு அப்படியே உடஞ்சி போகுது. என்னடா என்னை இப்படி கட்டி விட்டாலே அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கோவாக்கு போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. தங்கச்சிக்காரையும் ஃபீல் பண்ணுறான். ஆனால் சத்தியம் பண்ணுறான், அங்கே போய் கோவம் மட்டும் படக்கூடாதுன்னு பாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்துடுறான். ட்ரெயினில் ஏறின உடனே அங்கே இந்த குண்டாக்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிறைய பேக் இருக்குல்ல, அது எல்லாமே வந்தா அதில் பணம் எதில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க சமீருக்கு பயமாக இருக்கான், திருட்டு பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு பார்த்துக்கிறான் அந்த பேக் எல்லாமே. அந்த குண்டாக்கள் சொல்கிறார், பரவாயில்ல நீ தூங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னா. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கு. காலையில் அந்த குண்டாக்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தேங்க்ஸ்ப்பா என்னோட பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டது, ஏன்னா எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், தூக்கம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால நான் எங்கே ட்ரெயினில் போனாலும் இந்த மாதிரி எதிரில் இருக்கிறவங்கள கலாய்ச்சி விட்டுடுவேன், அவங்க பயந்துட்டு வந்து எல்லாத்தையும் என் பொருள் பார்த்து சேஃப்டியாக அப்படின்னு சொல்ல சமீர் சிரிக்கிறான். ஏன்னா அவங்க பாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கான் இல்லையா, கோபப்பட மாட்டேன்னு சொல்லி. ஸோ அவர் அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு பீச் ஓரமாக ஒரு ஹோட்டலில் தான் வேலை கிடைச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அவன் கரெக்டாக போய் சேர்ந்துடுறான். போன உடனே அங்கே பீச்சில் நிறைய பொண்ணுங்க குளிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த பொண்ணு எங்கெங்கேயோ போது சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு போயிடுவா. இவன் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படி சொல்லி அந்த இடத்துல வந்துடுவான். அங்கே நிறைய ரவுடி பசங்க தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து அங்கே எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் பயந்து பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. சமீர் பாப்பா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக ஒரு ஜோசியர் வருவார். வந்து இங்கே பாருப்பா, ரவுடி பசங்க கிட்டே இருந்து விலகி இரு, அவங்க என் தம்பி தான், ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி, வா நீ வீடுக்காக தானே வந்திருக்கு, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பிரச்சனை, டெய்லி ஒவ்வொரு ஆள் அவர் மாறுவார். திடீர்னு வந்து காது கேட்காது, திடீர்னு கண்ணு தெரியாது, திடீர்னு வாய் பேச முடியாது, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு வியாதி. சமீர் ஆச்சரியப்படுறான், இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கானா, இருக்குது அப்படி சொல்லி வந்து பால் கொடுப்பானா, நாங்கள் பால்காரன் கிடையாது, உங்கள் வீட்டில் மாடியில் ரூம் காலியாக இருக்கலையே அங்கே கூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2500 என்னால் வாடகை கொடுக்க முடியும்னா ஜோசியர் என்ன சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல இன்னொரு ஆள் வந்து அங்கே குடி வச்சுக்கலாம், அப்போ வந்து 5000 ரூபாய் உங்களுக்கு
கிடைச்சிடும்னா சரின்னு சொல்லி வீட்டை வந்து வாடகைக்கு கொடுத்துட்றாங்க. அங்கே வந்த உடனே அப்படியே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே எதிர் வீட்லேயே வந்து இவ தான் ஹீரோயின் ராணி, இவ தான் வந்து எதிர் வீட்டில் இருக்கிறா. ஸோ பால்கனிலேருந்து பார்த்த சமீருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா அடிச்சுதான் லக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்தில் பார்த்துட்டே இருக்கா. அவள் ஆடுறா பாடுறா, எதிரில் ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்ற நினைப்பு கூட இல்லை. அவளுக்கு எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் போல இருக்குது. அந்த பப்பி இருக்குது, அந்த பப்பியோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறா, டான்ஸ் பண்ணுறா. கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே என்ன பண்ணுறா, அந்த டவலையே விட்டுறா. அவ்வளோதான். அதை பார்த்து சமீர் ஷாக் ஆகிட்டு அவன் பால்கனியை பிடிச்சிட்டு இருந்தா இல்லையா, இவன் டவலை விட அவன் கையை விட அப்படியே பல்ட்டி அடிச்சுன்னு போயிட்டு கீழே விழுறான். யார் மேலேனா ஜோசியர் மேலே போய் விழுறான். ஜோசியர் அங்கே பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஜோசியரை அடிச்சுட்டு போக, ஏன்பா உனக்கு விழுறதுக்கு வேறு இடமே இல்லையா, என் மேலே தான் வந்து விழுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி இன்னொரு வாட்டி வந்து விழுப்பா நல்லா இருக்கும், ஆனால் நீ ஏன் விழுந்தேன்னு எனக்கு தெரியும், எதிர்விட்டு பார்வை அந்த மாதிரி அதனால தான் விழுந்தேன்னா அவன் சமீரை சிரிச்சிட்டே இருக்கா. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, ஒரு நாள் கண்டிப்பாக நான் ராணி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மறுபடியும் அவன் வேலை செய்கிற இடத்துக்கு வரான். அங்கே பார்த்தா வாட்ச்மேனாக இருக்கிற அந்த குண்டங்கள், அதாவது ட்ரெயினில் பார்த்தோம் இல்லையா, என்னப்பா மறுபடியும் வந்துட்டியா, மறுபடியும் ட்ராவல் பண்ண போறியா, ஆனால் நான் இப்போ எங்கேயும் போகல அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் அப்படின்னு ஒன்று. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அவர் எப்படி பயந்தாரோ அதே மாதிரி சமீர் கூப்பிட்டு இவருக்கு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் நைட் டியூட்டி தான் பார்க்கணும் 1 மாதம் அப்படின்னா, சார் எனக்கு தூக்கம் முக்கியம், 2 மாதம் சார் 3 மாதம், ஐயோ சரி சார் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு தான் இருக்கணும், தூங்குனீங்க வேலையை போயிடும் அப்படின்னு மிரட்டி விட அவரும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழெல்லாம் விழுந்துறாரு. ஆனால் வேலை போயிடும் அப்படின்ற பயத்தில் ஏஞ்சி நின்று கஷ்டப்பட்டு அவரோட டியூட்டி வந்து பார்த்துன்னு இருக்கிறாரு. இப்போ ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, வா உன்னை ராணிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணியை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கை கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏதோ வண்டி சவுண்ட் குழந்தைய வந்து இடிக்குது. டக்குன்னு சமீர்க்கும் ஒருத்தர் நேராக போவான். அப்போ ஒரு வயசானவர் இறங்கி யாருப்பா இந்த குழந்தைய பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இவன் எதுவுமே யோசிக்காம அடான்னு ஒரு அரை, அவ்வளோதான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, ராணியும் ஷாக் ஆகிட்டு டேய் அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு ஓடி போவா. அதுக்குள்ளே பார்த்தா அந்த பெரியவரோட பொண்டாட்டியும் ஓடி வருவாங்க. ஏன்னா ராணியோட அப்பாவை தான் சமீர் வந்து போட்டு அடிச்சிருக்கிறான். சமீருக்கு ஒரே ஷாக்கிங், என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் கூட ஐயே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கமிஷன் வாங்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆக, அவங்க அப்பாவுக்கு என்னப்பா ஆச்சுன்னு என்னன்னு தெரியலம்மா, காதில் எது இரும்பு காய்ச்சி ஊற்றுன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது என் பையன் தான்ப்பா, அவன் வாளுப்பா, அவர் வந்து கர்னல் தான் வந்து வண்டியை நிப்பாட்டி அவனை காப்பாற்றி இருக்கிறாங்க, டெய்லி இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, ராணி பிடிச்சி திட்டுறா, உனக்கு அறிவு இல்லையா, அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் சைலண்டாக இருக்கிறாங்கன்னு ரீசன் இருக்கும் இல்லை, உனக்கு அறிவு இல்லாமல் எப்படி எங்கள் அப்பா மேலே கை எடுப்பேன் அப்படின்னு சமீருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்படியே பெந்த முழிச்சிக்கிட்டு சைலண்டாக இருக்க, பைத்தியக்காரா அப்படின்னு திட்டிட்டு போக. ஆனாலும் அவன் அடங்கல ஹோட்டலில் வந்து வேலை பார்க்காம இவனுக்கோ ராணிக்கோ கல்யாணம் ஆகிற மாதிரியே இமேஜின் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் இப்போ ராணி கோவமாக இருக்கிறா இல்லையா. ஆனால் இந்த டைமில் வந்து அந்த வாட்ச்மேன் வந்து ப்ளீஸ் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னா, சரி 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன்னு தவிர, ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை, நைட் டியூட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ராணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சில் இருக்க, அங்கே சமீர் வந்து வகையாக சாரி கேட்குறான், எப்படியாவது என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேருக்குள்ளே வந்து நட்பாக எடுத்து பாட்டு பாடுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த பீச் ஓரமாக நல்லா விளையாடுறாங்க. ஸோ விளையாடி கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா என்ன மன்னிப்பாரானா, நான் வந்து அப்பா கிட்டே பேசிட்டு எனக்கு தெரியாமல் பண்ணேன்னு சொல்லி நைட்டுக்கு டின்னருக்கு வா, நான் வந்து பேசிக்கிறேன், அப்பாவும் ஒன்று வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவனும் ஷாம்பியன் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். ஸோ ஏன்னா அவங்களோட கோவா இல்லையா, ஸோ ஃபார்மாலிட்டி போல இருக்குது, ஷாம்பியன் எடுத்துன்னு தான் போகணும். வந்த உடனே மன்னிப்பு கேட்குறான். சரி பரவாயில்லைன்னா, நாய்க்குட்டி நல்லா இருக்கே, இதை நாய்க்குட்டியெல்லாம் சொல்லாத, இது என்னோட குழந்தை, இன்னொரு வாட்டி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்ல, சமீரும் சரி மன்னிச்சிடுங்க தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி வா, நான் வந்து ஆர்மியில் இப்படி நான் எல்லாம் இந்த சுட்டேன், ரொட்டி சுட்டேன், சப்பாத்தி சுட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரும் பில்டப் பண்ணுறாரு. சமீரும் சைலண்ட்டாக சிரிச்சிட்டே கேட்குறான். அப்புறம் டின்னருக்கு உட்காடுறாங்க, எல்லாருமே நல்லபடியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவன் சும்மா உட்காராமல் அப்படியே யோசிக்கிறான், ஏதாவது ஒன்று பேசி நம்ம கர்னலை கலெக்ட் பண்ணுமேன்னு சொல்லி. அப்படியே பார்த்து மெடல் எல்லாம் யாருதுன்னா, இங்கே மிலிட்டரியில் இருந்துட்டு நான் தான், அப்போ மெடல் எந்த தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கே பக்கத்தில் பாட்டு இருக்கே அது யாருது அப்படின்னு ராணி, ஐயோ இதை ஏன் இவன் நோண்டுறான் அப்படின்ற மாதிரி கையை வச்சிக்க, அதெல்லாம் கவனிக்காத சமீர், அது என்ன சைனா பாட், அதில் என்ன சைனா டீ இருக்கா, சைனா ஊருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ராணி தலையிலேயே அடிச்சுக்க. அவங்க அப்பா டக்குன்னு கோவப்பட்டு, டே அறிவு இருக்கா உனக்கு, என்ன கீ பேசுகிற நீ, அது எங்கள் அம்மாவோட அஸ்திகள் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அது அதில் இருக்க எங்கள் அம்மாவே எங்கள் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் சாரி சார் எனக்கு தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சரி ஷாம்பியன் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, நான் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை சார் நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க, அவரும் சரி ஓகேன்னு சொல்லி நல்லா ஸ்மைல் கொடுத்துட்டே உட்கார ஓப்பன் பண்ணுறான். அவனால முடியவே இல்லை, ஒரு அடி அப்படியே போயிட்டு அந்த மூடி அந்த சைனா பாட்டு இருக்கு இல்லையா அதில் விழ, அவ்வளோதான். எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்கா ஐயோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்க, அடுத்த சமீரோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆக, எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ அதே தான் அங்கே நடக்குது. அந்த பாட்டு அப்படியே கீழே விழுந்து டமாலும் உடைய, அவ்வளோதான். எல்லாரும்
டென்ஷன் ஆகுறாங்க. சமீர் பேன்னு கத்துறான். எல்லாரும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அறிவில்லையாடா உனக்கு, இந்த மாதிரியா பண்ணுவேன், எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி திட்ட அவன் அங்கேருந்து பயந்து எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த நாள் ராணி சமீரை பார்க்க வர ஜோசியர்கிட்ட பேசிட்டு இருக்கிற சமீர் நார்மலாக பேசாமல் அந்த ஆளுக்கு அறிவே இல்லையா, அவங்க அம்மாவை போட்டு அஸ்தியில் பிடிச்சி வச்சிருக்கான். எப்படியோ என் மூலியமாக அவங்க அம்மா வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா பார்த்தியா கிழமை மாதிரி இருக்காங்க, அவங்க அம்மா அப்புறம் எவ்வளோ சின்ன பொண்ணு அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே நின்றுட்டு இருந்த ராணி இப்படி பிடிச்சி இழுத்து, ஏண்டா உன்னை ஏதோ தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்டு அப்பாவே நினைச்சா இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னா, இல்லை ராணி நான் இப்போடா உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போக அங்கே ஒரு பால் வந்து விழுது. அங்கிள் அந்த பால் கொடுங்கன்னா இருக்கிற கோவத்துக்கு தூக்கி அடிக்கிற எந்தடா பால் அப்படியே போயிட்டு எங்கே விழுது. ராணியோட அப்பா வந்து பப்பி கூட விளையாடிட்டு இருக்க நேராக அவரோட மூஞ்சில் போய் விழ ஐயோன்னு சொல்லி கத்துறாரு. அடுத்த நாளே ஜோசியர் சமீரோட ஜாதகம் பார்த்து, அடப்பாவி நீ என்ன சனி பகவானை கூடயே வச்சுன்னு சுற்றுற, எல்லாருக்கும் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், உனக்கு சனி இப்போ வரப்போகுது, என்னென்னா மறுபடியுமா, ஆனால் ஆமாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அதுக்குள்ளே நமக்கு ஒருத்தனை காட்டுறாங்க, அப்படியே ஹெலிகாப்டரில் தொங்கிட்டே வரோம். வந்துட்டு அப்படியே ஒழுங்க கூட எல்லாம் ஜாலியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பான ஆள் போல இருக்கு. நேராக சமீர் இருக்கிற வீட்டுக்கு தான் அவன் வரான். வந்து அப்படியே வணக்கம் போட்டு, அங்கிள் எனக்கு தெரியுதா, நான் வந்து உங்கள் வீட்டு பையன் அப்படி இப்படின்னு சொல்ல, அவர் ஹவுஸ் ஓனர் தான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆள் மாதிரி இல்லையா. ஸோ இப்போ அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இவன் வந்தவொடனே என்ன பண்ணுறான்னா, இந்தாங்க நான் வந்து வாடகை கொடுக்குறேன், அட்வான்ஸ் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, எனக்கு வீடு கொடுங்கன்னா காசு வந்தோடனே எதுவுமே கேட்காம வீடு கொடுத்துட்றாங்க. அவனும் போயிட்டு நிற்க சமீரை உத்து பார்க்க, சமீர் நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, என்னத்துக்கு இப்படி பார்க்குறேன், யார் நீனா, நான் தான் அவனோட ரூம்மேட், நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சந்தோஷமாக இங்கே இருக்கலாம், ஆனால் இங்கே என்னது சந்தோஷமாக, இப்போ உங்கள் இடத்துல நீர் என் இடத்துல நான் இருக்கிறேன், என் பக்கம் வந்து அவ்வளோதான், அது மட்டும் கிடையாது, பால்கனி பக்கம் போகவே கூடாது நீ அப்படின்னா, என்னது பால்கனி பக்கம் போகக்கூடாதா, எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேராக பால்கனி கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தவொடனே டக்குன்னு ராணியை பார்த்துட்றான். அங்கே ராணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஆஹா செம்ம பொண்ணு இருக்கிறாள் நம்ம வீட்டாண்டே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுறான். சமீர் பார்த்துட்டு, ஐயோ நானும் வரேன் நான் பின்னாடி அப்படின்னு, டேடி வேணாடா உனக்கு ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு, நீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்காதுன்னு ஜோசியரை பிடிச்சிக்க. அவன் நேராக ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், ராணியோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். போன உடனே என்னென்னமோ பேசுகிறான். அவருக்கு யாரா நீ அப்படின்னு சொல்ல, நான் வந்து எதிர் வீட்டில் தான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவர் கோவப்படுறாரு. ஃபஸ்ட்டு சமீர் கூட இருக்கிறவனா அப்படின்னு அவன் கழுத்தில் இருக்கிற பேண்ட் அப்படியே டக்குன்னு கழட்டிடுறான். என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே மசாஜ் பண்ணி விட அப்படியே சந்தோஷம் இருக்குது. ஆஹா ரிலாக்ஸ் ஆகுது. அவன் ஒருத்தன் எப்படி இருக்கிறான், நீ பாரு எப்படி இருக்கிற, ஒரே வீட்டில் எந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, யாருங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு எதிர் வீட்டில் இருக்கிறவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்க. அப்படியே பார்த்தா மேலே அப்படியே வந்துடுறான். ராணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இவனும் பின்னாடியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுறான். வந்துட்டு அப்படியே அவன் நிற்க, ராணி பார்க்குறான் திரும்பி, யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் பேர் வந்து சனி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு, அழகான பொண்ணுக்கு ரோஸ் அப்படின்னு சொல்லி ரோஸ் எல்லாம் கொடுக்க அவளும் வாங்கிக்கிறான். இது மட்டும் இல்லாமல் அவளோட கையை பிடிச்சி முத்தமும் கொடுக்க, சமீர் ஹார்ட் பீட்டு அப்படியே நின்று போகுது. ஜோசியர் என்னடா அவன் வீடு வரைக்கும் போனான், பார்த்தா அந்த பொண்ணு கையில் முத்தம் வேற கொடுத்துட்டான், அவ்வளோதான் போச்சா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டி வந்துட்டு சமீர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா, தயவு செஞ்சு என் புருஷன் எனக்கு நைட் டியூட்டி கேன்சல் பண்ணியிருப்பா, நான் அவரை நம்பி தான் இருக்கிறேன், எனக்கு பொண்ணு பாப்பா வேணும், டெய்லி என் புருஷன் மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் வாங்கின்னு வருவார், இப்போ வேலையில் இருக்கிறதால அதெல்லாம் இல்லை, பகலில் வந்து அவர் ஃபுல் டே தூங்குறாரு அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஒரு பைல்வானை கூப்பிட்டு உன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ அல்வா வேணுமா, இதுக்கப்புறம் டெய்லி நீ வாங்கி போய் தரியா அப்படின்னு சொல்ல, வாட்ச்மேன் அப்படியே வாங்கி விழுந்துடுறாரு. சனியோட கண்ணு ஃபுல்லாக ராணி வீட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து சமீர் கோவம் வருது. இப்போது ராணி வீட்லேயே இருக்கிறான் சமீர். அப்போ ராணி வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, நான் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது கோவாவில், அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், அதுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணணும், ஒரு 20,000 ரூபாய் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இல்லைம்மா நானே பென்ஷன் வாங்குறவன், இதில் பேண்டுக்கு என் காதுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு, இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, சமீர் என்ன பண்ணுறான்னா, அவங்க பாட்டியோட கண் ஆப்ரேஷனுக்காக உண்டியில் காசு சேர்த்துருப்பான், அதை எடுத்துக்கிட்டு ராணிக்காக இது உடச்சா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சி அந்த காசு என்ன பண்ணுறான், பேக் பண்ணி ஒரு கிஃப்டாக ரேப் பண்ணி அவங்க வீட்டாண்ட வச்சுட. பப்பி போய் பார்க்குது, ராணி என்ன அது சவுண்டு, பப்பி ஏன் கத்துது அப்படின்னு சொல்லி வந்து அந்த கிஃப்ட் எடுத்துன்னு போய் பார்த்தா அதில் எழுதியிருக்கு, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு எந்த பதிலுக்கு எதுவுமே தேவையில்லை, நீ வந்து நினச்சதை அடைஞ்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை படித்த ராணிக்கு ரொம்பவே சந்தோஷம். அவசர சந்தோஷப்படுறது வந்து சமீர் எதிர் வீட்டிலேருந்து அப்படின்னு நின்று பார்த்துட்டு கிட்டார் வாசிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டு நிற்பான். அப்படின்னு ராணியை நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் பாட்டெல்லாம் சூப்பராக போகும். கொஞ்ச நேரத்தில் சனி உள்ளே போயிடுவான், கிட்டார் வச்சுட்டு உள்ளே போவான் இல்லையா. ஸோ போன உடனே அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு சனி வந்து கையில் எடுத்துப்பான். ஏன்னா ராணி அந்த வீட்டுக்குள்ளே வரா அப்படின்னு சொல்லி குரல் கேட்ட உடனே சமீரை பார்க்கறதுக்கு வந்திருப்பாள். லட்டு எடுத்துக்கிட்டு சமீர் அண்ட் சனி 2 பேருக்கு வந்து நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி லட்டு கொடுப்பான். ஆனால் உன் கையில் கிட்டார் இருக்கும், உனக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியுமா, எவ்வளோ டேலண்ட்டும் இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். பாராட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே சமீர் அங்கே வந்து, ஏன்டா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ தான் வாசிச்சு அப்படின்னு சொல்லுவேன், நான் வாசிச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி திட்ட. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், நான் ஏன்டா சொல்லணும், என்னை வந்து பாராட்டுறாங்க, நான் சந்தோஷப்படுறேன், உனக்கு தைரியம் தான் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திமரா அங்கேருந்து டான்ஸ் பண்ணிட்டு போக சமீருக்கு வெறுப்பாக இருக்குது. சரி ஹவுஸ் ஓனர்கிட்டையாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சனி ஹவுஸ் ஓனரும் வந்து ஒன்றாயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் சனியை எங்கேருந்து துரத்துறதுக்காக. இப்போது அந்த ப்ரோக்ராம் நடக்குது இல்லையா, அங்கே சனி வந்திருப்பான். இப்போது ராணிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னும் 15,000 ரூபாய் கட்டணும், அப்போ மட்டும் தான் அவனால்
பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் எங்கேருந்து போவேன் அழுதுட்டு இருக்கேன். அங்கே நின்று சமீர் பார்த்துடுவான் நீ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காக படிப்புக்காக வந்து சேர்த்து வச்சிருப்பான். அந்த உண்டியை ஃபைனலாக உடச்சிட்டு பார்த்தாக்கா இன்னும் 5000 ரூபாய் கம்மியாக இருக்கும். கடவுளே ஏதாவது ஒரு வழிகாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கடவுளோட ஃபோட்டோவை பார்க்க அங்கே இருக்கிற தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வந்து சேர்த்து வச்சிருப்பான் இல்லையா. ஸோ அந்த உண்டியும் கீழே விழுந்து உடைய ஆஹா கடவுளை இப்படியா கடவுளை ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஸோ 15000 ரூபாவும் அவன் கட்டிடுவான். ஸோ இப்போ வந்து ராணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா. ஸோ ஃபைனலாக அவன் வந்து வின் கூட பண்ணிட்டான். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு தரான்னா எனக்கு முகம் தெரியாத ஒரு ஃப்ரெண்ட், அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு நான் அவங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சனிக்கு இது எல்லாமே தெரியும், சமீர் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். நாளைக்கு மீட் பண்ண போறியாடா அப்படின்னு சொல்லி சமீரும் சரின்னு சொல்லி அடுத்த நாள் அவன் சொன்ன இடத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு மேலே ஏறி போயிட்டு கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக ராணி வந்துடுறான் அந்த இடத்துக்கு. சமீர் கை காட்டுறான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்க்குறான். பின்னாடி யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வேற யாரும் இல்லை, சனியும் வந்து நிற்கிறான். இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அப்போ தான் வந்து ராணி நோட் பண்ணுறான் பக்கத்தில் சனி இருக்கிறது. அப்படி பார்த்துட்டு நீயா அப்போ நீ தான் எனக்கு பண்ண கொடுத்து ஹெல்ப் பண்ணினா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சனி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்ல அங்கேருந்து அவன் துடிக்கிறான். அட பாவி அது நான் ராணி ப்ளீஸ் என்னை பாரு அப்படின்னு சொல்லி அங்கே குதிக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப மேலே இருக்குது. ஆனால் சனி வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறா சீக்கிரமாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை கூப்பிட்டுட்டு வண்டியில் ஸ்பீடாக போக இன்றைக்கி நான் விட மாட்டேன்னு சொல்லி சமீர் பைக் எடுத்துகிட்டு துரத்திட்டு போகிறா. கரெக்டாக அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படியே பைக் வந்து பிரேக் பிடிக்கல. கரெக்டாக ராணியோட அப்பா அந்த பக்கமாக போயிட்டு இருக்க நகருங்க அப்படின்னு சொல்லி கட்ட அவருக்கு தான் இப்போ காது கேட்காதையே சமீர் அடித்ததால என்னது கிட்ட வரணுமா, எதுக்கு வரணும் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. அவ்வளோதான் போயிட்டு ஒரு ஏற்றுறான். அப்படியே கண்ணில் பறந்து போயிடுறாரு. விட்டா அப்படியே இந்த பூமியை தாண்டி போயிடுவார் போல இருக்குது. அவ்வளோதான் இன்டர்வல் போட்டுடுவாங்க. இப்போ அடிப்பட்டு அப்படியே என்ன தான் இந்த சனி தான் வருது, சமீருக்கு பிரச்சனைன்னு தெரியல, என் உயிர் பின்னாடியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ வருது பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஜோசியர் என்ன சொல்கிறாரு, பூ கொடுத்து மன்னிப்பு கேள்வி போயிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்க. மூஞ்சியை மாறுது சமீருது. ஏன்னா ஆட்டோவில் வந்து அந்த வாட்ச்மேன் அங்குளும் அவரோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா. ஓகே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த வாட்ச்மேனுக்கு வச்ச ஆப்பு இப்போ இவனுக்கு ஆப்பாவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு போகுது. உள்ளே போன உடனே ஏன்டா இந்த ஊர்லேயே இருந்து திரும்பி கூட பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்ல அவரோட ஒய்ஃப் இங்கே பாருங்க அவரோட நிலைமை படுபாவி மேனேஜர் வந்து என் புருஷனை தூங்க விடாமல் பண்ணிட்டான் அப்படின்னா சனிக்கு புரிஞ்சு போகுது எந்த இடத்துல வேலை செய்கிறான், அங்கே தானே சமீர் இருக்கிறான்னு சொல்லி யார் அவனோட பேர் என்ன அப்படின்னு சமீர்னோடனே இவர் என்ன சொல்கிறாரு, அட பாவி அவன் குடும்ப பின்னாடியே இருக்கிறான் போல இருக்கு, என்னதான் விட மாட்டான்னு பார்த்தா யாருமே விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல சமீர் சைலண்டாக கேட்டு அப்படியே நியூ இயர் வருதுன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் ஸ்வீட் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்க அதுக்கப்புறம் மறுபடியும் ராணி வீட்டுக்கு போயிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்போது இங்கே பாடுறான் உள்ள மட்டும் வந்தேன் மவனை அவ்வளோதான் உன்னை அப்படியே ஓடி போயிடு, இல்லை கொண்டுடுவேன், நான் இருக்கிற 50 மீட்டர் வரைக்கும் நீ வரவே கூடாது, அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க. இங்கே சனி குச்சிட்டு பாட்டிக்கு போக ஜாலியாக வரான். இங்கே இவருக்கு ஹவுஸ் ஓனருக்கு இன்றைக்கி என்ன முத்தி போச்சுன்னா இவர் போலீஸாக மாறிட்டார். ஸோ இவன் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி ஹேண்ட் கஃப் போட்டு விட்டுறாங்க. அவரும் சனியும் சிரிச்சிட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஐயோ என்னை விடுங்க அப்படின்னா நீ திருட்டு பையன், உன்னை நான் விடவே மாட்டேன், நீ இங்கே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிட. இங்கே நியூ இயர் பார்ட்டி ரொம்ப ஜாலியாக நடக்குது. அங்கே சமீரும் வந்திருக்கிறான், ராணி வந்திருக்கிற இடத்துல. ராணி என்ன சொல்கிறேன், இங்கே பாரு எங்கள் அப்பா வந்து 50 மீட்டர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் 500 மீட்டர் நீ வரவே கூடாது நான் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கே மேட்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு 2 பேர் இவ்வளோ விரோதி மாதிரி இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே நட்பும் லவ்வும் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் மேஜிக் பண்ண அவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் உண்மையாகவே அவங்க 2 பேர் வந்து லவ்வோடு பார்த்து அப்படி வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சனி அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரோட கவனத்தை இது பண்ணி விட்டுறான். அடுத்த நாள் காட்டுறாங்க சமீர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் ராணியோட ஃபேஸை. அதை பார்த்து சனி கிண்டல் பண்ண சனி மேலே ஊற்ற போன கலரு சமீர் அவன் மேலேயே போட்டுக்கிறான். சனி பயங்கரமாக சிரிக்கிறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போக ராணி அங்கே ஜூஸ் எடுத்துகிட்டு வரா. ராணி வர சவுண்டு கேட்டுட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து நான் தான் வரையிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சிலெல்லாம் பூசிக்கிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். அங்கே வந்து ராணி பார்த்து ஷாக் ஆகிட்டு எப்போ உனக்குள்ளே இன்னும் எத்தனை டேலண்டாக நீ ஒழிச்சு வச்சிருக்கிறே, இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிற, அதுவும் என்ன வரைஞ்சிருக்கிற, ஸோ ஸ்வீட், ரொம்ப தேங்க்ஸ் சனி அப்படின்னு சொல்லி அப்படியே பாராட்டி. ஆனால் சமீர் கூட கம்மியில் பற்றியா நீ என்னமா பாட்டு பாடினா பாட்டி செம்மையாக இருந்துச்சு இல்லை அவன் பாட்டால் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே மறுபடியும் சமீர் வந்துடுறான். வந்துட்டு ஏண்டா நான் தான் வரைஞ்சேன்னு சொல்ல மாட்டேன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸில் இவன் குடிக்க வச்சுருந்த இது கலந்து சமீருக்கு கிட்ட என்ன சொல்கிறான்னா இது வந்து உனக்காக எடுத்துன்னு வந்த ராணி, ஆனால் நான் குடிப்பேன், எனக்காக எடுத்துன்னு வந்து நான் தான் குடிப்பேன், நீ ஏன் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் குடிச்சிடறான். குடிச்ச கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு போதை ஏறுது. அப்படியே அவன் எடுத்துன்னு போன அந்த ஃபோட்டோ கீழே போட்டுறான் அந்த பெயிண்டிங்கு. அங்கே ரவுடி பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அங்கே வராங்க. ஆனால் அவங்கள பார்த்தா சமீருக்கு ஃபுல்லாகவே வந்து சனி மாதிரி தான் தெரியுது. ஸோ 2 பேரும் காமெடியாக சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. ஆனால்
ஃபைனலாக சமீர் எல்லாரையும் அடித்து துரத்திடுவான். இப்போ அந்த பப்பி இருக்கு இல்லையா, அதை கூப்பிட்டு என்னை பார்த்தாலே குறைக்கிறேன், இன்னொரு வாட்டி நீ குறைச்சின்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கிட்னாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட சனி என்ன பண்ணுறான், அடுத்த நாள் ராணி வீட்டு பால்கனியில் ஏறி பிஸ்கெட் போட்டு அந்த பப்பியை கூப்பிட்டு உண்மையாகவே கிட்னாப் பண்ணி இவன் தூக்கின்னு போயிடுறான். சமீர் மேலே பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ராணியோட அப்போ ரொம்ப ஃபீலிங்கில் போயிட்டுறாரு. என் குழந்தை இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது, யார் தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா சனி சும்மா இருக்காமல் சமீர் பண்ணியிருப்பானா நேற்று சொன்னானே என்னன்னா, ஆமாம் சமீர் டே அப்படின்னு கற்று அப்படியே அவன் பெட்லேருந்து கீழே விழுந்துருவான். டே எந்த கோவம் இருந்தாலும் நீ ஏன் மேலே காட்டி என் குழந்தை மட்டும் ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சமீர் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவான், ஒரு பப்பி வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு போயிட்டு இந்த பப்பி எனக்கு கொடுங்க, ஆனால் கருப்பு கலரு இதில் டாட் இருக்கும் வேணா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஸ்ப்ரே அடிச்சு தரேன், ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்துட்டு ஆனால் ஜில் தண்ணியில் மட்டும் அதை குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. சமீர் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அந்த பப்பியை தூக்கிக்கிட்டு நேராக வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த பப்பி ரோட்டில் கிடந்துச்சு, எங்கள் அப்பா கிட்டே என்ன கூப்பிட்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கர்னல் ஆமாம் நான் தான் அதோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீ பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், என் பப்பியை மட்டும் நீ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இமோஷனலாகி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. அடுத்த நாள் சொல்கிறாரு, இது ஏன் ரொம்ப ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, சனி அதை தொட்டு பார்த்த உடனே அவன் கையில் அப்படியே அந்த கலர் ஓட்டுது. ஸோ அவனுக்கு டவுட் வந்துடுது, சமீர் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி இவனை போய் குளிப்பாட்டுங்க அப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான்ப்பா தெருவாக சுற்றிட்டு இருந்திருக்கு இல்லையா, அதனால வந்து மண்டை கோளார் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ராணி வந்து சமீரை சாப்பிட கூப்பிட்டுன்னா சனி என்ன சொல்கிறான், நீயே போய் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் போயிட சனி இங்கே டான்ஸ் பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான்னு நமக்கு காட்டல. போயிட்டு எழுப்புறான் சமீர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கூட படுத்துன்னு இருக்கிறான். இவன் நல்லா தூங்கி இருக்கிறான். அவன் சமீர் ஏஞ்சிட்டு அப்படின்னா ஏஞ்சி பார்த்தா நீ யாரு நீ அப்படின்னா, நான் பிஜ்லி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசி அப்படியே காலில் இருக்கிறது போடுங்கிறான். அவன் அப்படின்னா வர சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் கதை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஷாக்லேயே நிற்கிறா. ஏதோ ஒரு பொண்ணு கூட உக்காந்துட்டு இருக்கிறானே, இவனை என்ன போய் நான் நம்பினேனே, இவனை போய் நான் விரும்பினேனே அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட அவன் இங்கே இப்போ ராணி நம்பாது இதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சிரிச்சுட்டே தான் இருக்கிறான். அதுக்குள்ளே சனியும் அங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்படியே சிரிச்சு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே ராணி வந்து சமாதானப்படுத்த வர போடா பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு அவள் போறா டக்குன்னு சொல்லி போன 5 நிமிஷத்துலேயே எல்லாமே உன்னே தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லி சனி மேலே தான் அவன் திட்டிட்டு போக அதே மாதிரி அந்த பிஜிலியை தூக்கிக்கிட்டு சந்தோஷமாக டான்ஸ் பண்ணின்னு இருக்கிறான். ஸோ சனியோட பிளான் தான் இது எல்லாமே. அந்த டைம் பார்த்து அந்த ரவுடி பசங்க வராங்க. அதை பார்த்து ராணி பயந்துட்டு போய் சமீரை பிடிச்சிக்க, என்ன பாஸ் என்ன சொல்கிறாரோ அது பண்ணு, நீ என்ன நீ ரொம்ப தான் ஓவர் அப் பண்ணுற, பாஸ் அலைய விடுறேன்னா நீ இவ்வளோ நாள் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இந்த ரவுடி கூட்டத்துக்கு தலைவன் நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக அவ்வளோ கோவம் வந்து அந்த ரவுடி பண்ணி போட்டு பட்டான்னு ஒன்று சமீர் வைக்கிறான். இப்போ கர்னல் அந்த நான் பப்பியை வந்து குளிப்பாட்டுறாரு. அது நல்லா ஆக்ரோஷமாக கடிச்சு வச்சுட்டு அது தெரு நாய் போல இருக்கு, அது அப்படியே ஓடி போச்சு. ஐயோ இது என் பப்பியே கிடையாது, சமீர் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து சமீரோட பாட்டி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. சமீரை பார்க்க இவர் இன்னைக்கு வந்து குழந்தையா மாதிரி இருக்கிறார். ஹவுஸ் ஓனர் கண்ணாடியை பிடிச்சி உடச்சி விட்டுறாரு பாட்டிக்கு கண்ணாடி இல்லாமல் கண்ணு தெரியாது. இப்போ சமீர் எல்லாம் நடந்த விஷயம் எல்லாமே சொல்ல, நீ கவலைப்படாத, ஒரு வாட்டி நான் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா காட்ட அந்த பாட்டிக்கு எல்லாமே மங்களாக தெரியுது. ஆனால் இங்கே ராணி தான் நின்றுட்டு இருக்கிறா, ஃபேஷன் டிசைனர்லேயே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறப்போ அங்கே ராணியோட அம்மா தான் நிற்கிறாங்க. இங்கே பராக்கண்ணா சமீர் மேலே உயிரே வச்சிருக்கான், நீ மட்டும் ஓகே சொல்லு, கர்னல் உனக்கு கொடுக்காத சந்தோஷம் எல்லாம் அவன் தருவான் அப்படின்னு உடனே கர்னல் அது எல்லாமே நின்று கேட்டுட்டு சமீரும் என் பொண்டாட்டியுமா அப்படின்னு சொல்லி நிற்க, இங்கே பாரு நீ எதுக்கு அந்த ஆளை நம்பிட்டு இருக்கிற, அந்த ஆள் மட்டும் உங்கள் 2 பேர் நடுவில் வந்தால் அவ்வளோதான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மாவும் சைலண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் யாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்காம இப்போ பாட்டியை வந்து காஃபி குடிக்க கூட்டின்னு வந்திருக்கான் சமீர். அப்போது சக்கரை காஃபியில் போடுறது படுத்துல தண்ணியில் போட, பாட்டி என்ன பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, என்னப்பா பண்ணுறது, எனக்கு கண்ணாடி உடஞ்சதுலேருந்து எனக்கு எதுவுமே கண்ணு சரியாக தெரியல, அப்புறம் ராணிக்கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதெல்லாம் நான் கரெக்டாக பேசிடுவேன், உன் சாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட்டி இது எவ்வளோ அது எவ்வளோன்னு சொல்லி கையை காட்டாமல் சொன்னால் 1 2 5 அப்படின்னு சொல்ல பாட்டி ஆன்னு கத்துறாங்க, ஏதோ சொதப்பிடிச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ நேராக ராணி வீட்டான வந்து நின்று ஜோசியர் என்ன சொல்கிறான், நீ உள்ளே போனோன்னு கதை சாத்திடு, ராணியோட அம்மா கிட்ட பேசு, அவங்க தான் இதுக்கு எல்லாமே தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக இப்போ பாட்டி சொல்லிட்டு போயிருப்பாங்க. சமீர் உண்மையில உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ராணியோட அம்மா பயந்துடுறாங்க. எதுக்கு கதவு மூடுற லாக் ஏன் பண்ணுறேன்னா அப்போ தான் நீங்கள் வெளியே போக முடியாது, அதனால தான் நான் சொல்கிறது கேளுங்க, நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாரு இதெல்லாம் பேசாத, முதல்ல நீ வெளியே போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கர்னல் வர அந்த ஜோசியர் போகாதீங்க உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணியிருக்குன்னா, எல்லாத்துக்கும் முக்கியமான வேலையா என்னோட போகுது, மரியாதை நகரு இல்லை பொண்ணோட வேணும்னு சொல்லி பட்டாலும் ஒரு அறை விட்டுட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. இங்கே அவங்க அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுடுப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே அவங்களோட முந்தானி எங்கே மாட்டிக்குது அப்படின்னு விடு சமீர் அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்து சேரில் மாட்டின்னு இருக்க, கவலைப்படாதீங்க அதை நான் எடுத்து விடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கர்னல் கதை உடச்சிட்டு உள்ளே வந்து இந்த ஒரு காட்சி பார்த்து பேன் அப்படி நிற்க. ஆனால் சமீர் சைலண்ட்டாக
ரியாக்ஷனே இல்லாமல் நிற்க ஜோசியரை உள்ளே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அந்த முந்தைய நான் கையில் பிடிச்சிட்டு இருக்க. அப்போ தான் உனக்கு புரியுது, ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணியோட அம்மா ராணிக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கேப்பா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், அவன் வந்து உனக்கு பற்றி தான் வந்து என்கிட்ட பேச வந்திருக்கிறான், அது நான் தான் புரிஞ்சிக்கல, நீங்கள் எல்லாருமே பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல இங்கேப்பா 2 பேரும் நல்ல பசங்க, உன்னை விரும்புகிறாங்க, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சமீர் என்ன பண்ணுறான்னா, நான் எது பண்ணாலும் தப்பாகவே முடியுது, இதுக்கு மேலே நான் இந்த ஊரில் இருந்தால் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஊர் விட்டு போக ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே இங்கே சனி வந்து எதோ சொல்லிட்டு இருக்கான் அவங்க குடும்பத்துக்கிட்டே. இந்த மாதிரி கை நீட்டி சொல்லிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ராணியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எங்கள் 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே சமீர் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் இல்லையா. அவன் போகணும்னு நினைக்க அந்த ஜோசியர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறாரு. என்னப்பா போகுது, ஏன்னா அந்த இடத்துல சனி வந்துடுறான். என்னடா ராணி இல்லைன்னா ஜோசியர் பிடிச்சின்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஆனால் சனி வந்து கோப்படாமல் சைலண்டாக நிற்கிறான். சரி போறியாம கிளம்பு, நான் வந்து இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஊருக்கு முன்னாடி நான் போய் ராணி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கோ, சந்தோஷமாக இது அப்படின்னு சொல்ல. ஆமாம் நின்று மோதுறதுக்கு நீ ஆம்பளையே இருக்கணும், நீ ஆம்பளை இல்லை போல இருக்கு, அதனால தான் போகிறேன் அப்படின்னு ஒன்று சமீருக்கு வருது கோவம். அடுத்த செகண்ட் பார்த்தா சனி ஓடி நிற்கிறான். இவன் ஏன்டா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா சமீர் தான் துரத்தின்னு வந்து நிற்கிறான். கோவத்தில் ஓடி நேராக சனி வந்து ஒரு ஆடிட்டோரியம்குள்ளே வந்து போயிடுறான். அங்கே பார்த்தா ஆனால் உன்னை விடமாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். இவன் எல்லாரையும் தள்ளிட்டு கேப்டன் கிட்டேருந்து மைக்கு பிடிங்கின்னு வந்துடுறான். இங்கே ராணி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. மைக் பிடிங்கிட்டு வந்து விடுங்க என்ன, அதுக்குள்ளே போலீஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க செக்யூரிட்டி. அப்போ கேப்டன் என்ன சொல்கிறாங்க, எதோ லவ் மேட்டர் போல இருக்குது, விட அவனை என்ன தான் சொல்கிறான்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக விட்டு அடுத்த செகண்டே மைக்கை செம்ம அழகாக வந்து நம்ம கேப்டன் தூக்கி போடுவார் பாருங்க. அவ்வளோதான். அப்படியே அதை சமீர் கேட்ச் பண்ணிவிட்டு தன் மனசில் இருக்கிற எல்லா லவ்வும் வந்து எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக கொட்டி தீர்ப்பான். இத்தனை நாள் இவனுக்கு தைரியமே கிடையாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் கேட்ட ராணி ரொம்ப சந்தோஷப்பட. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ஓகே சொல்லிவிடுமா, உனக்கு ஏற்ற பையன் இவன் தான், நல்ல பையன் தான், ஆனால் என்னை கொல்லணும்னு துடிக்கிறான் பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுலேருந்து நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல இமோஷனல் ஆகிற ராணி சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு எனக்கு எல்லாரும் வந்து ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ வந்து ஓகே சொல்லிவிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக சனியோட வாய்ஸ் கேட்கும். அவ்வளோதான் கடுப்பாயிடுவான் சமீர். அப்போ என்ன சொல்ல, என்னடா இப்போது சொல்லணும்னு தைரியம் வந்துடுச்சு அவனுக்கு. ஆமாடா நீ கொடுத்த ஐடியா, நீ பண்ணுறேன்னு சொன்னது நான் பண்ணிட்டேன் பாரு, எல்லோரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தான் ராணி அப்படின்னா என்னை யாருன்னு தெரியலையாடா இன்னுமே உனக்கு, சின்ன வயசு ஃப்ரெண்டுடாடாச்சி நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா. ஆமாடா நான் அமெரிக்காவில் வந்த உடனே நேராக உங்கள் வீட்டுக்கு தான் நான் போனேன். பாட்டியை பார்க்குறப்போ தான் அவங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க. உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண கூட முடியாமல் அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா உன் கோவத்தால். அதே மாதிரி நீ அவன் மனசு உடஞ்சி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு, அது எல்லாமே எனக்கு தெரியும்டா, அது எல்லாம் போகணும்னு சொல்லி தான்டா நான் இங்கே வந்தேன்னா. டே மச்சான் நீயாடா எனக்காக இது இவ்வளோவுமே பண்ணேன், ஆனால் நீ பக்கத்துலேயே இருந்து நீன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ கோவண்டா எனக்கு, அதனால தான் நீ ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுவியாடா, டே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனும் ஓடி வந்து அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் சமீரை. அந்த சந்தோஷத்தில் மைக்கு தூக்கி விசிறடிப்பான் சமீர். தூக்கி விசிறடிச்ச மைக்கு நேராக போயிட்டு ராணியோட அப்பா அத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் மண்டல தான் போய் விடும். ஐயோ இவன் என்ன விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கத்த. அவ்வளோதான், ஐயோ சனி எனக்கு சனி விட்டு போகாது போல இருக்குது அப்படின்னு சொல்ல. பரவாயில்லடா இதுக்கப்புறம் அவங்க அப்பாவில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக 2 பேரோட கல்யாணம் காட்டுறாங்க. சனி தான் அவங்க கல்யாணத்தை அப்படி ஜாம்னு சொல்லி நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டே வந்து நமக்கு சனி வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் எதோ சொல்கிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஸோ இதுதான் சமீர் பற்றி தான் எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான். சமீர் வந்து எந்த அளவுக்கு ராணியை லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயத்தை தான் வந்து சைலண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்லிட்டேன். ப்ளீஸ் வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் லைக் எவ்வளோ பெரிய வேல்யூவானதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தரோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும் உங்கள் லைக்கால். ப்ளீஸ்